கமர்ஷியல் படங்கள் இப்போ ரசிக்கிறதானே என் ஃபேமிலியோட குழந்தைங்களோட போய் பார்க்க தான் செய்வேன். ஒவ்வாத கருத்துக்கள் இருந்தால் அது அது என்னை வந்து எந்த என்ன சொல்கிறது டிஸ்டர்ப் இப்போ வந்து ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்குது. அது வந்து எனக்குள்ளே எந்த ஒரு தவறான எண்ணத்தையும் விதைக்கலை. எனக்குள்ளே எதுவும் அது இது எதுக்கு அப்படின்னு தோணுது அப்படின்னா நான் வந்து எல்லா படம் பார்க்க தான் செய்கிறேன். இப்படி பிற்போக்குத்தனமான ஒரு கருத்துக்களை ரொம்ப பிற்போக்குத்தனமான கருத்துக்களை இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவாங்க சார். காந்தாரா பார்த்து இல்லை இப்போ நான் சமீபத்தில் வந்து இந்த ஒரு மாதம் ப்ராசஸ்ல எந்த படமே பார்க்கல. கலை படைப்பு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து பார்க்க ரசிக்கணும். பெரிய மாற்றம் கொண்டு வரணும் இதுன்னா கண்டிப்பாக அது வந்து அரசியல் தான். அதனால் அரசியல் கேட்கும். வருங்காலத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அரசியலமைப்பாக ஒரு 5 வருஷத்துலேயும் 10 வருஷத்துலேயும் மாறும். ரஞ்சித் சார் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாக தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஆளாக ஒன்று இருக்குது. அது நடக்குமா? அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா மாரி செல்வராஜ் சார் வந்து வரும் தேர்தலே அடுத்த தேர்தல் தூத்துக்குடி மாவட்டத்தில் கன்ஃபார்ம் எம்எல்ஏ அப்படின்னாங்க. அது நடக்க வாய்ப்பு இருக்கா? உங்கள் மனசில் என்ன இருக்குது அரசியல் பற்றி? நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். கமிட்மெண்ட் முக்கியமான கமிட்மெண்ட் இருக்கு. ஒரு வருங்கால 5 வருஷம் 10 வருஷம் எனக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன் மறுபடி சொல்கிறேன். எனக்கு டைரக்ஷன் பயங்கரமான போகல. என் லைஃப்பில் வந்து ஆர்ட் ஃபார்ம் வந்து பயங்கரமான போகல. நான் வந்து இப்போ என்ஜாய் பண்ணி இந்த சினிமா வேகமாக எடுத்துக்கிட்டு டேரக்டே திட்டுவார் நீங்கள் ஏன்னா இப்போ வேகமாக படம் எடுக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து இடையில கொரோனா 2 வருஷம் ஷூட்டிங் கிடையாது. ஆனாலும் இந்த கேப்பில் நான் 5 படம் எடுத்து முடிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் மெதுவாக வேலை பார்க்குறாங்க. ஏன்னா வேலை பார்க்காம இருக்க முடியாது. நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு பயம் என்னென்ன அப்படின்னா எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே இருக்கிற பதட்டம். ஏதாவது நடந்துக்குமோ நம்ம இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற பதட்டத்தில் சீக்கிரமாக நம்ம கதையெல்லாம் சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிற பதட்டத்தில் நான் ஓடிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் நான் வந்து 15 கதைகளாவது என் மைண்டில் இருக்குது. 15 கதைகளையாவது அட்லீஸ்ட் நான் வந்து சொல்லி முடிக்கணும் அப்படின்னு கூட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆளுங்க அதான் சொல்கிறேன். சினிமா வந்து ஒரு பெரிய சினிமா வந்து உச்சமாக பார்க்குறேன். அவர் இப்போவே கிட்டத்தட்ட வந்து ஒரு அவருக்கு நான் கேட்பேன் சிரிப்பார். ஆனால் அந்த சிரிப்பு வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து அது பதிலாக தான் எடுத்துக்கிறேன். அவர் வந்து நிச்சயமாக அவர் வரதுக்கான எல்லா தகுதியும் உடையவர். வரவும் செய்வார். அவர் பயப்பட மாட்டாருன்னா அவர் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. நிச்சயமாக களத்தில் இறங்குவார். சார் இப்போ பல ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணை ஆட விட்டு ரசிக்கிறது என்ன மாதிரியான மனநிலை தெரியலன்னு ஒரு இன்டர்வியூ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வர நிறைய சாங்ஸில் உங்களோட அந்த டைலாக் எடுத்து ஃபீல் பண்ணுறாங்க. சேம் டைம் நீங்களே கர்ணன் படத்தில் மஞ்சனத்தி புராணத்தில் அது மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் அங்கே ஆண்கள் ஆடிப்பாங்க. இப்போ அதே நேரம் இப்போ அந்த விஷயங்களை பேசுகிறாங்க. அது வந்து ஆண்கள் ஆடுவாங்க கூட. தனுஷ் ஆடுவார். குழுவிலே இருப்பாங்க. ஆட்டக்கார குழுவிலே வந்து குழுவாக இருப்பாங்க. அவங்க அது வந்து கலை குழுவாக இருப்பாங்க. அங்கே ஆடுறவங்க இருப்பாங்க, பாடுறவங்க இருப்பாங்க. அது ஒரு டீம் குழுவாக இருப்பாங்க. சார் உங்களுக்கு தனி சார் கற்றல் தமிழில் நீங்கள் சீன் பண்ணியிருப்பீங்க. பேராசிரியர் முடிச்சு கேட்பாரு பொறுத்து நீங்கள் 2ஆம் மணிக்கு நீங்கள் 4ன்னு சொல்லுவீங்க. இப்படியே கட் பண்ணால் தமிழ் சினிமாவில் 4 படம் பண்ணுறீங்க. சென்டம் வாங்கிட்டீங்க. நான் இத்தனை வருஷம் பயணத்தில் உங்களோட நீங்கள் கற்றுக்கிட்டது பெற்றது இழந்தது என்ன சார்? இழந்ததுன்னு என்ன என் கூட நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. நிறைய அசிஸ்டன்ஸ் நான் அஸ்மினேட்டர் ஆகும்போது நான் ஃபீல் பண்ணுறது இழந்துன்னா ஒன்றே ஒன்று தாங்க. நான் அஸ்மினேட்டர் ஆகும்போது நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. எனக்கு சீனியராக இருந்தாங்க. நான் படம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் படம் பண்ணி ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க கூட பெருசாக அவங்க என்கிட்ட பேசலை. நீங்கள் வந்து என்னவா பார்க்குறான்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஆஃபீஸ் பாய் ஆகும்போது அஸ்மினேட்டராக இருந்தவங்க கூட நான் பழகிட்டேன். அப்புறம் நான் ஆஃபீஸ் பாய். அதுக்கப்புறம் நான் அவங்க கூட அஸ்மினேட்டராக வேலை பார்த்தேன். நிறைய நான் வந்து இப்போ ஏன் ஃபீல்டு ஒரு 50 அஸ்மினேட்டராக எனக்கு தெரியும். நல்லா அவங்க யாருமே என்கிட்ட வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமோ இல்லை ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமோ பேர் அன்போடையோ அந்த மரியாதையோடோ பலர்களை இப்போ வந்து பெருசாக பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்தா காய்களோ அது ஒரு பெரிய பெயினாகவே இருந்தாங்க. எதன் அடிப்படையில் இது நிகழ்ந்தது அப்படின்னு. இந்த வெற்றி நம்ம எதுவும் செய்யலை. படம் பண்ணியிருக்கோம், ஜெயிச்சிருக்காங்க தானே அப்படின்னு தோணும் எனக்கு. அது வந்து ஒரு பெயினாக இருக்குது எப்போவுமே. கற்றது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் சினிமாங்கிற நம்ம சாதாரண நினச்சிட்டு இருந்தோம். அந்த இதுக்கு இவ்வளோ வேல்யூ கொடுக்குறாங்க. மக்கள் உங்களை தேடி பார்க்க ஆசைப்படுறாங்க, உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுறாங்க, உங்களை கருத்துக்களை நம்புகிறாங்க, உங்கள் கையை சிக்கன்னு பிடிச்சிக்கிறாங்க, உங்கள் பிள்ளை மாதிரி நினைக்கிறாங்க, அண்ணன் மாதிரி நினைக்கிறாங்க, தம்பி மாதிரி நினைக்கிறாங்க. அப்படின்னா சினிமா இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ நம்ம இன்னும் பொறுப்புணர்வோட வேலை செய்யணும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டோம். சீரியஸாக போகிறனால ஜாலியாக இருக்குது. உங்கள் படங்களில் எல்லா படங்களையும் நிறைய இடத்துல மலையாள ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது. ரஷ்யா விஜயன், நிமிலா, இது கொஞ்சம் சாரி, இது கொஞ்சம் பாதிப்புள்ள கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு. ஏன் பெங்காலி மராத்திலாம் அவங்களாம் நடிக்க முடியாதா? தமிழ்நாட்டில் இல்லையா? நைட்டு திருநெல்வேலியிலேருந்து நைட்டு 1:30 மணிக்கு ட்ரெயின் ஏறினோம்னா காலைல வெளியே 3 மணிக்கு தான் கேரளா போயிடுவோம். இல்லை நாங்கள் சீரியஸாக சொல்கிறேன். நான் காலேஜ் படிக்கும்போது பசங்களாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வரும். கொல்லம் ட்ரெயின் நினைக்கிறேன். அதில் 1:30 மணிக்கு வரும். அதில் ஏறினோம்னா காலைல கேரளா போயிடுவோம். கேரளாவில் சுற்றிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவோம்.
பக்கம் ஓகேங்களா. அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், திருநெல்வேலி தானே, உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த முகசாயல் நம்ம ஊருக்கு செட் ஆகும். இப்போ நீங்கள் நிக்கிலா உங்களோட முகசாயலோ எதிஷா விஜயனோட முகசாயலோ நீங்கள் நம்மளுக்கு செட் ஆகும்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுக்கே செட் ஆகும். எவ்வளோ தமிழ்நாட்டுக்கே செட் ஆகுங்க. நான் வந்து கிடாரி படம் பார்த்துட்டு தான் நம்ம பொண்ணு மாதிரி தமிழ் பொண்ணு நினச்சி தான் நான் பேச ஆரம்பித்தேன். பார்த்தா நான் கிடாரியில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கிடாரியில் பார்த்துட்டு தமிழ் பொண்ணு மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இது கர்னலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தெரிஞ்சவங்க ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம நினைக்க அது மாதிரி தமிழ் பொண்ணு மாதிரி இருக்குன்னு நினச்சி பேசுவோம். அதுக்கு நம்ம இவங்க இந்த அட்ரஸில் வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சு பேசுறது இல்லை. நம்ம பார்க்குறது அவங்க ஃபோட்டோவையோ அவங்க பண்ண படத்தையோ பார்க்குறோம். அதுக்காக நம்ம அட்ரஸ் செக் பண்ணால் தான் தெரியுது அவங்க எங்கேயோ ஊரில் இருக்காங்கன்னு தெரியுது. அப்போ அந்த அட்ரஸ் வந்து அவங்க கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க இந்த ஊரை சார்ந்தவங்க இந்த மாநிலத்தை சார்ந்தவங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த முகம் இந்த கதைக்குள்ள செட் ஆகுதா அப்படின்னு மட்டும்தான். சினிமா மூலமா நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய கருத்துக்கு வந்து கிடைக்கும் வரவேற்பு உங்களுக்கு நிறைவு. அதான் சினிமா மூலமா நிறைவு அப்படிங்கிறது என்னன்னா நிறைவு, பயங்கரமா நிறைவு கொடுக்குது, நம்பிக்கையை கொடுக்குது. ஏன்னா வாழையோட வெற்றியெல்லாம் வந்து அது ஒரு மிகப்பெரியான ஒரு பொறுப்புணர்வு. அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா அவ்வளோ முழுக்க மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை நம்பியே ஒட்டுமொத்த மக்களும் என் கதையை ஏற்றுக்கிட்டது, என்னையை பார்த்தது. இன்னைக்கு வரைக்குமே வந்து மாரி செல்வராஜுக்காக படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை, பெரிய சந்தோஷம். பட் இது எல்லாமே பெரும் பதட்டத்தையும் கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா இதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், இது கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய என்னையும் எனக்கு பின்னாடி யாராவது படம் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு மேலே அவநம்பிக்கை உருவாக்கிட்டு போயிடக்கூடாது. இப்படி 10 படம் 4 படம் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அது தரம் மாதிரி எங்கேயும் போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நிறைய டேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். நம்மளோட லெஜெண்ட்ஸ் டேரக்டர்ஸ், நம்ம ஃபாலோ பண்ண டேரக்டர்ஸ் இன்னும் நாமளே வருத்தப்பட்டிருக்கோம்னா இப்படியான படங்கள் பண்ணிட்டு இப்படி படம் பண்ணுறாங்கன்னு வருத்தப்பட்டிருக்கோம். நமக்கு வரல அப்படின்னா நான் நினச்சிட்டு இருக்கிறது அதுதான், எங்களால் முடியல, படம் பண்ண முடியல, உடல் ஒத்துழைக்கல, இல்லை மனம் ஒத்துழைக்கல அப்படின்னா அதோட சினிமா க்யூட் பண்ணிக்கிறது, நிப்பாட்டிக்கிறது தான் சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்கு கேமரா முன்னாடி போய் கட் ஆக்ஷன் நம்ம உட்காந்துட்டு சேரில் உட்காந்து சொன்னாலே போதும் அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருக்கு. மாரி செல்வராஜ் அவர்கள் நேரில் பேசுகிற மாதிரி, இன்டர்வியூஸில் பேசுகிற மாதிரி ஒரு படப்பிடிப்பு தளத்திலேயோ அப்படி கிடையாது, ஒரு மரியாதை குறைவாக நடத்துகிற விஷயங்கள்லாம் இருக்குன்னு விமர்சனங்களும் வந்துருக்கு. இந்த விமர்சனத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அது எப்படி அந்த விமர்சனத்தை வைக்கிறவங்க லைவ்ல என் படத்தில் வேலை பார்த்தவங்க திருப்பி அவங்களை வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க சொல்லுங்க, அவங்க தான் சொல்லணும். வெளியே இருந்து நீங்கள் ஒரு வீடு, என் வீட்டை நீங்கள் வெளியே நிற்கிறீங்க, வெளியே நின்று என் வீட்டை பார்க்க கேட்குறீங்க, ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்க. என் வீட்டுக்கு நான் எங்கள் அம்மா அப்பாவோட சமைச்ச பேச்சு கத்திட்டு இருப்பேன். சண்டை போடுறாங்கன்னு நினச்சிங்கன்னா சண்டை போடுறாங்க. நான் எங்கள் அம்மா கட்டிப்பிடிச்சு விட்டுருக்கேன், எங்கள் அப்பா கட்டிப்பிடிச்சு விட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா. அப்படி தள்ளி நின்று பார்த்தவங்க சொல்கிற கருத்துக்கள் அது என்னைய, அதாவது மாரிசெல் இதை பேசுகிற யாருமே மாரி செல்வராஜ் எப்படா இவ்வளோ ஓடுறான், இவ்வளோ வேலை செய்கிறான், அவன் ஏன் ஒரு டைரக்டர் தானே, அவன் சேரில் தானே உட்காரணும், அவன் ஏன் இவ்வளோ கொடுக்காம என்னையால் முடியாத ஒன்றே என்னோட ஆர்டிஸ்ட் நான் கொடுத்ததே கிடையாது. நான் அதை செஞ்சு காமிச்சு நான் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஆக்கி தான் அந்த எல்லா வழியும் முதல்ல நான் வாங்கிட்டு தான் என் ஆர்டிஸ்ட்டை நடிக்க சொல்லுவேன். அது யாராக இருந்தாலும் சரி. ஒரு ரிஸ்க்கான ஒரு ஷாட் இருக்குன்னா முதல்ல நான் அதை பண்ணி காமிச்சிடுவேன். அவங்களுக்கு என்னோட ஹஸ்பண்ட் திட்டுவாங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி, என் வீட்டில் என் மனைவி திட்டுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், என்னை நம்பி வந்திருக்காங்க, அவங்க நான் பண்ணி காட்டணும். கிட்டத்தட்ட துருவுக்கு வந்து ஃபுல்லாக நடந்தது அதுதான். அதான் சொல்கிறேன் ஃபுல்லாக. அதனால் வந்து ரொம்ப பழக்கமான ஆள்கிட்ட, ரொம்ப நெருக்கமான ஆள்கிட்ட மட்டும்தான் நான் வந்து கொஞ்சம் உரிமையாக பேசியிருப்பேன். ஒழிஞ்சு எனக்கு ரொம்ப நெருக்கம் இல்லாத பழக்கம் இல்லாத ஆள்கிட்ட எனக்கு பேசுனதே கிடையாது.